ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயஸ்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பேபிங்களோட தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். சரி, நம்மளோட 10 நம்பர் டோர் நமக்கு போகலாம். டோர் லாக்கில் இருக்குது, ஆனால் இங்கே தான் போக சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. அந்த பாட்டு எடுத்து கைஸாங்க, பாட்டு எடுக்கணும். அதுக்கு அடியில் தான் சாவி பத்திரமா வச்சுருக்காங்க. இங்கேட ஒழிச்சு வச்சுருப்பீங்க. சரி, நம்ம டோரை திறக்கலாம். ஐயோப்பா, என்னோட பேக்ரவுண்டை அப்படி போட்டிருக்கீங்க, பயந்துட்டேன். பேபின்னு இல்லை, இப்போ தான் இன்ட்ரோவே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. த நைட் 1ன்னு போட்டுட்டாங்க. சரி, நம்ம உள்ளே போவோம். முட்டைக்கான இங்கே தான் உக்காந்துருக்கான். என்னடா ஒன்றுமே பண்ணாதமே உட்காந்துருக்க, உனக்கு போய் பால் கொடுக்கணுமா? பால் சரிவா கொடுக்கலாம். இந்தா உக்கார். அதுக்கு முன்னாடி ஃபீஸரில் போட்டு இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா. படா, என்னடா ஃபீஸரில் போயிட்ட? ஐசர் போனோம், கண்குள்ளா காட்சியாக பார்க்கலாம். என்னடா ஒன்றுமே ஆகலை, நான் அதே ஏதோ எதிர்பார்த்தேன். சரி வா, இங்கே உக்கார். இந்தா பால். சீஸாக சாப்பிட மாட்டான் போல இருக்கு. இந்த பால். ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா பச்சை கலரில் ஏதோ பறக்குது. அடா பாவி, இதுக்கு போய் தான். ஐயோ, இந்த கேமில் இப்படி தான் கொண்டு வரவங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் நான் தான் டைப்பர் மாற்றணுமா? இந்தா உட்கார். இந்த டைப்பர் தான். என்னடா ஆளை காணோம். அடா பாவி, எங்கடா போனேன்? டைப்பர் மாற்ற ஆசாசியாக வந்தேனடா. இல்லை கஷ்டமாக வந்தேன். ஒருவேளை ப்ரெஷருக்குள்ளே போயிருப்பானோ? இல்லை, ஜெட்டியை போட்டனே, ஒருவேளை ஈரமாக இருக்குமோ? அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இந்தாடா ஜெட்டியை மாத்திரா. இந்தா ஜெட்டி உன் சைஸுக்கு இருக்கா? அது சைஸுக்கிற நீயே இருக்க. சரி வா. சாரா சீக்கிரம் கீழே போட்டேன். உன்னை போய் பெட்டில் சீப் பண்ணணுமா? ஸ்லிப். எது பெட்டு? இது லாக்கில் இருக்குது. இது ஓப்பன். வாக்சிங் மிஷின். வாக்சிங் மிஷினில் போட்டுடலாம் அவனை. அப்புறம் ஏய், வாக்சிங் மிஷினில் போகணும், அப்போ தான் நீ நல்லா பிள்ளை. போக மாட்டேங்கிறானே. போடா வாக்சிங் மிஷினில். நான் எதிர்பார்க்குறது நடக்க மாட்டேங்குது. இது திரும்பி போட்டு பார்ப்போம். அப்படி உள்ளே போயிட்டான். அடப்பா, இன்னும் நீ வெளியே தான் இருக்கியா? அப்புறம் நான் உள்ளே போலியேன்னு சிரிச்சிட்டு இருக்கான். இன்னும் இங்கே ஏதோ காட்டிருக்கு. இதோட நான் 6 எடுத்துருக்கேனா? சரி. நாடா உள்ளே போவே இல்லை, கண்ணு தான் சுற்றுது. கேம் மிஸ்டேக் போல இருக்கு. சரி, நம்ம போவோம். இதான் பெட்டா? இந்தா போய் படுப்போ. நிம்மதியாக போடு. நான் போய் இவனுக்கு வேறு ஸ்டோரி சொல்லணுமா? சரி உக்காரும். ஒரு ஊரில் ஒரு பூனை. அந்த பூனையை ஒரு பையன் விரும்பினான். அந்த பையனும் ஒரு நல்ல அன்பாக இருந்தாங்க. அந்த பையனுக்கு கதையை சொல்லியே தூங்கிட்டான். என்ன கதை சொன்னால் அப்படி தூங்கிட்டான். சரி, நம்ம கதை சொல்லி தூங்குறானா பெரிய ஆள் தான். இந்த பொம்மை தான் சோகமாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. அதுக்கு ஏதோ கான்ஸ்பென்ட் இருக்குது. சரி, இந்தா பொம்மையே போய் ஷோபாவில் படுக்க மாட்டியா? அடங்காதவனாக இருக்கியே. பிளாக்கு ஃப்ரம்மு ட்ரெயினு. என்ன அது பொம்மையா? லாஸ்ட்டில் மட்டும் என்ன கொஷின் மார்க் போட்டிருக்கு? சரி, எப்படி இது விட்டு வெளியே வருது? அச்சோ, வெளியே வர தெரியல எனக்கு. கைஸ் கமெண்ட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீடியோவில் கட் பண்ணிடுவேன். வெளியே வர எனக்கு தெரில. இதே கொடுத்துருந்தா போடுறீங்க. வெளியே வர தெரியலையே. எப்படி வரணும்? அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. டாய் பாக்ஸ் இங்கே இருக்குது. அங்கே டாக்டர் பொம்மை மட்டும் எடுத்துக்கிட்டான். டாக்டர், இது என்ன டாக்டர் பொம்மை இருக்குது தெரியல. ஏதோ ஒன்று தேவைப்படும்னு நினைக்கிறேன். வச்சுப்போம்.
அந்த டாக்டர் பொம்மை பார்த்தா இது டிடெக்டிவ் மாரியே இருக்குது. அது பேர் டாக்டரான். இங்கே ஒரு எலி பூனை. கதை க்ளோஸ் பண்ணிப்போம். லாலா நான் டிவி ஆன் பண்ண போகிறேனே. அதுக்கு முன்னாடி வாக்சின் மிஷின் ஆன் பண்ணிட்டு ஓடி போயிடும். அந்த சவுண்டில் அந்த குள்ளச்சன் முட்டைக்கண்ணை ஏஞ்சிப்பான். அவனை பேர் இதேமாரி முட்டைக்கண்ணன் வச்சுக்கலாம். முட்டைக்கண்ணை தூங்கிட்டான் போல இருக்கு, ஏஞ்சிக்கல. சரி நம்ம போட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே படுப்போம். டிவியில் ஒரு நல்ல ஷோ கூட போகலடா. என்னடா அது விளம்பரத்தில் போட்டு இந்த விளம்பரத்துக்காக இவன் படுக்கிறான். சரி நம்ம படுத்து தூங்குவோம். முட்டைக்கண்ணா, ஒருவேளை நான் வாக்சின் மிஷின் ஆன் பண்ணி விட்டனால ஏஞ்சிருப்பானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுக்கு என் தூக்கத்தை கழிச்சு விட்டான்? இன்றைக்கி அவனை வாட்டில் இன்றைக்கி என்ன பண்ணுறான் பாடுறா. எங்கடா இருக்க? எங்கடா இருக்கான்? பெட்டில் இருப்பான். என்னடா எங்கே ஆளை காணோம்? ஏய் எங்கடா போனேன்? எப்போனே ஒழுங்கா சொரிடு. நான் அவனை சொரிய ஆக்கிடுவேன். சொல்ல மாட்டேங்கிறேன் அந்த பூனை. எங்கே இருப்பான்? கீழே அழுந்துட்டு இருக்க மாரி சவுண்டு கேட்குது. அடாப்பா இங்கே தான் இருக்கியா? எனக்கு பயந்துட்டு கிச்சனில் அந்த கப்பை வச்சு இவனுக்கு கப்பை அழிக்கிறான்டா. வாடா அடி வாங்கு. அழுவு நல்ல அழுவு. என் தூக்கத்தை கழிச்சவனுக்கு உருப்படியாக இருக்கவே கூடாது. அழுவுடா. சொல்கிறா உனக்கு என்ன பண்ணுறேன்ட்டு. ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். அப்பா வந்துட்டேன். இதுக்குள்ளே போட்டு ப்ரெஷ் பண்ணிடுறேன். மாட்டிக்கிட்டாரு. நல்லா மாட்டிக்கிட்டியா? இதுதாண்டா உனக்கு தேவை. செத்துருப்பானோ? நான் உயிரோடு தான் இருக்கான். திரும்பி பண்ணுறேன். இங்கே செத்துட்டா எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். கேமிங் அப்படியே முழுசாக முடிக்க தேவையில்ல, பாதியோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரி வாப்பாலாம். கிச்சனில் உனக்கு குக்கிங் பண்ணுற இடத்துல நல்லா உனக்கு பிரியாணி ஆக்கி போட்டுறேன். குக்கிங்கா? அவனை வச்சு என்னடா குக்கிங் பண்ணுறீங்க? டேஸ்ட்டாக இருப்பான். ஆமாம், என்னோட நெருப்பு மாரி பறக்குது. எங்கடா நீ இருக்க? ஒரு வேளை பெட்டு மேலேயே போய் மந்திரத்தால் படுத்திருப்பானோ? அவன் முட்டைக்கண்ணையை முட்டைக்கண்ணா எங்கடா இருக்க? பெட்டு மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். முட்டைக்கண்ணா இங்கேயே இல்லையே. முட்டைக்கண்ணா பெட்டில் இருப்பான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் பெட்டில் இல்லை. அப்படி கேட்டால் அப்படியே தூங்கிட்டே இருக்கு. முட்டைக்கண்ணா வருவானோ? ஏதோ பக் ஆயிடுச்சா? பயமாக இருக்கே. கீழே போய் பார்ப்போம். பக் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து விளாண்டுனா கடுப்பாயிடுவேன். நான் தான் பக்கு தான் ஒன்றும் ஆகலை. எங்கே இருப்பான்? கிச்சனில் இருப்பானோ? இல்லை, கிச்சனில் தான் இப்போ போய் பார்த்தோம். பாத்ரூம்லேயே இல்லை. கைஸ் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா தேடி இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. இப்போ தான் அவன் வந்துட ஆரம்பித்தானே கைஸ். என்னடா சூறாமலி மாரி சுற்றுற? பல்ல இழிக்கிறான் போடு. என்ன ஜாலியாக இருக்குது, இதேமாரி பண்ணு அப்படின்னு செய்கிறான். வாடா உன்னைய பெட்டில் படுக்கிறேன். எப்பா முட்டைக்கண்ணா போய் பெட்டில் படுறா. முட்டைக்கண்ணா ஜாலியாக இருக்கு. எனக்கு தொந்தரவு தான் பண்ணக்கூடாது. அண்ணா அழுந்துதுவேன். சரியா? சரி. முட்டைக்கண்ணா டோரை திறக்கலான்னு பார்த்தேன். முட்டைக்கண்ணனை போட்டு திரும்பி அடிக்கலான்னு பார்த்தனே. சரி வேலைக்கு ஆகல, நம்ம போய் தூங்குவோம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூங்குவோம். ஒரே விளம்பரத்தை போட்டானா இப்படி சாவடிக்கிறீங்களா? ஓகே, இந்த கேமில் என்னென்ன அப்டேட் தான் இருக்குதுன்னு என்கிட்ட வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. இந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஒரு 3 சப்ஸ்கிரைப் வந்தால் தான் நான் வந்து அடுத்த பார்ட்டு போடுவேன். 3 சப்ஸ்கிரைப்பை வர வச்சுருங்க இந்த வீடியோவுக்கு மட்டுமே. சரி, பாய்.
பாய் 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 பாய். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுறேங்க. பாய். எஸ்டி ஃபேமிலிக்கு பாய்.